வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். அது என்னவோங்க, இந்த புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஏதோ நான்வெஜ்ஜுக்குன்னே நேர்ந்து விட்ட நாள் மாதிரி. அன்றைக்கி நான்வெஜ் இல்லைன்னா அவ்வளோதான், வீட்டில் ஒரு கலைபரமே ஆகும். உங்கள் வீட்டிலையும் அந்த மாதிரின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, புதன்கிழமை ஈஸியாக செய்கிறது சிக்கன் தான் எப்பயுமே. அதுலேயும் இந்த சிக்கன் ரெசிபி ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டாகவும் இருக்கும். செய்கிறது 20 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு சூப்பரான காம்போ மீல் இது. ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. அடிக்கடி இதை மாதிரி செய்ய சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கும் டைமும் மிச்சம், வேலையும் மிச்சம். வாங்க இந்த சிக்கன் எப்படி செய்யலான்னு போய் கிச்சனில் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் நல்லா சுத்தமாக கழுவிட்டு எப்பயுமே மஞ்சத்தூள், கல்லுப்பு, அரை மூடி லெமன் புழிஞ்சு நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இந்த வெங்காயம் நல்ல கேரமலைஸ் ஆகி நல்ல ப்ரௌன் ஆகணும். அதுதான் இதில் டேஸ்ட்டே இந்த கிரேவிக்கு. ஏன்னா இதில் நம்ம போட போகிறது எல்லாமே ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான். ஸோ வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக வதக்கிக்குங்க. அதுக்குன்னு தீச்சிடக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 பழமான தக்காளி, புளிப்பு இல்லாத தக்காளியாக போட்டுக்கோங்க. நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்பாயிடும். சின்னதாக இருந்தால் 3 போடுங்க, பெருசாக இருந்தால் 2 தக்காளியே போதும். அது கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த வதக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதுலேருந்து பாதி அப்படியே வெளியில் எடுத்துருங்க. பாதி கடாயிலே இருக்கட்டும். நல்லா வதங்கணும், அந்த பச்சை வாசனைலாம் போகணும். தக்காளியும் நல்லா வதங்கி இருக்கணும். இப்போ பாதி வெளியில் எடுத்துட்டேன். இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த குழம்புக்கு நம்ம தேங்காயெல்லாம் போட போகிறதில்ல. ஸோ இப்போ நல்லா சுத்தம் பண்ணி வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு சிக்கனை உள்ளே போட்டுடுங்க. மீதி இருக்க மசாலாவோட ஒரு 2-3 நிமிஷம் சிக்கன் நல்லா பெரட்டி விட்டு வதக்கி விடுங்க. ஸோ வதக்கும் போதே சிக்கன் கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் பண்ணும். அதுக்காக தான் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி விட்டுடுங்க. ஸோ இது மூடி விட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க போதும். உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம செந்தூர் மிளகாய் தூளில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போடலாம். உங்களுக்கு கொஞ்சம் காரசாரமாக பிடிக்கும்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் செந்தூர் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் செந்தூர் கறி மசாலா. நம்மளுடைய கறி மசாலா போடும்போது நம்ம தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம் நீங்கள் எதுவுமே தேவையில்லை. இந்த மசாலா போட்டாலே போதும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவோட ஒரு நல்லா வதக்கி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வைங்க. ஸோ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகும். சிக்கன் தண்ணி நல்லா விட ஆரம்பிக்கும். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் சிக்கன் தண்ணி விட்டுரும். இப்போ தண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுது. நீங்கள் அரைக்கும் போது உங்களுக்கு ஒரு 2-3 முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம். அது விருப்பம். அந்த ஒரு முந்திரியோட ஃப்ளேவர் டேஸ்ட் பிடிக்குங்கிறவங்க போட்டுக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு சிக்கன் தண்ணி விட்டுருக்கு. இப்போ கொஞ்சமாக தண்ணி நம்ம அந்த மிக்ஸி மசாலா அரைச்சோம் இல்லையா, அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு, காரம், மசாலா ஃப்ளேவர், டேஸ்ட்டு எல்லாம் நல்லா கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் மூடி வைங்க. நடுவில் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை
ஒரு தடவை ஓப்பன் பண்ணி ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து கீ ரைஸ் கூட செஞ்சுருக்கேன். அந்த கீ ரைஸ் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, அதனால் நான் இதில் ஆட் பண்ணல, இல்லைன்னா வீடியோ இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போகும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. வெறும் சாதத்தில் போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இந்த கீ ரைஸ் தேங்காய் பால் சாதம் அது கூடயும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி தோசைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வைக்கிற கிரேவி மத்தியானத்துக்கும் வந்துடும், உங்களுக்கு நைட்டுக்கும் வந்துடும். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு சிக்கன் நல்லா வெந்து கமகமான் வாசனையோட கிரேவி ரெடி. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம் தூவி அப்படியே சிம்மரில் 2 நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக பெரட்டல் மாதிரி ஆகிடும். ஸோ அது எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள். ஆனால் இந்த காம்போ, இந்த நெய் சோறும் இந்த கிரேவியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்மளுடைய செந்தூர் மசாலாஸில் நிறைய காம்போ ஆஃபர்ஸும் இருக்குது, அதோட டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.